மாணிக்கம் கலைகள் அறிவோம். நன்றி, மனமார்ந்த நன்றி, நன்றிகளது வணக்கம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கண்ணை வைக்கிற நேரம் கூட ஆகமும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகநடேகன் இறைவனடி வெல்க அப்படின்னு சொன்னாங்க. தேகம் கடுத்தாண்டு வேந்தனடி வெல்க. ஆமா, இதுல பாருங்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வெல்க அப்படின்றாங்க. இது என்னன்னா நமச்சிவாய, நமச்சிவாய கிடையாது. நமச்சிவாய அப்படின்னா 6 எழுத்தாயிரும். நமசிவாய, நமசிவாய அப்படின்னா 5 எழுத்து பஞ்சாட்சர மந்திரம். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒரு 3 தடவையாவது சொல்லிடணுமா? ஒரு தடவை சொன்னா கூட போதும். ஒரு தடவை சொன்னா கூட போதும். 3 தடவை சொன்னா பணல் கொஞ்சம் நிறைய இருக்கும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே சிவாய நமோம் என்று சொல்லி சிந்தித்து இருப்போம். சிவாய என்று சிந்தித்து இருப்பவருக்கு அபாயம் ஒரு பொழுதும் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. இது என்னன்னா நம சிவாய, சிவய நம யனம சிவ மசிவ நம வய நம சி நம சிவாய பஞ்சாட்சர மந்திரம். பாவம் புள்ள உளருது. உளருதா? என்ன பார்த்தா உங்களுக்கு உளற மாதிரி தெரியுதா? அப்படித்தான் தெரியுது. ஏன்? நல்லா சொல்லுங்க பாப்போம். சிவய நம யனம சிவ மசிவ நம வய நம சி நம சிவாய. இது ஒரே வார்த்தையை மறுபடியும் திரும்ப சொல்லணும். சிவய நம யனம சிவ மசிவ நம வய நம சி நம சிவாய. இது வந்து பஞ்சாட்சர மந்திரம். பஞ்சாட்சரம். இது ஒரு தடவைக்கு 3 தடவை சொன்னா கொஞ்சம் பலன் நல்ல. அதனால இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை திருவாத ஊரிலே பிறந்த மாணிக்க வாசகர், மாணிக்க வாசகர் வந்து ஆவுடையார் கோயில்ல வந்து கட்டுறதுக்கு ஒரு முக்கிய தூணாக இருந்தவர் யார் அப்படின்னா அவர் தான். ஆமாமா. இந்த சிவபெருமான் இருக்காரு, முதல்ல சோதிப்பார், அதுக்கப்புறமா மிகப்பெரிய வேதனையை கொடுப்பார், அதுக்கப்புறமா மிகப்பெரிய சாதனையாளனாக மாற்றுவார். சரிம்மா, அவர் பிறந்தது வந்து திருவாரூர் இல்ல, மாணிக்க திருவாதூர்ல பிறந்துட்டு எதுக்கு ஆவுடையார் கோயில போய் கட்டுறதுக்கு போறாரு? இந்த மேலூர் பகுதியில கோயில் கட்டுறதுக்கு இடம் இல்லையா? அப்படி கிடையாது. இல்ல இடம் கிடைக்கலையா? இல்ல யாரும் அவனந்து கொடுக்கலையா? மேலும் இதெல்லாம் ஆட்சி புரியறது மீனாட்சி அம்பாள். மீனாட்சி ஆட்சி புரியுறாங்க. இந்த பகுதி எல்லாமே ஆட்சி புரியறது அம்மா மீனாட்சி அம்மா. ஆமா, மீனாட்சி தான் வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப. அதனால இறைவன் இருக்காரு, ஒருத்தரை வாழ்த்தணும்னா என்ன இருந்தா வாழ்த்தலாம்பா? ஒருத்தரை வாழ்த்தணும்னா எப்படி வாழ்த்தலாம்? பணம் காசு கொடுத்து ஒருத்தரை வாழ்த்தணும்னு அவசியம் கிடையாது. நல்ல செல்வத்தை கொடுத்து ஒருத்தரை வாழ்த்தணும்னு அவசியம் கிடையாது. சரி, வாழ்த்துவதற்கு முதல்ல வயது வரம்புகள் தேவையா? தேவையில்லை, தேவை கிடையாது. வாழ்த்துவதற்கு என்ன தேவை?
வாழ்த்துறதுக்கு நல்ல மனசுதான் தேவை. போதும். யாரு வாழ்த்தலாம். அதாவது 50 வயசு தாத்தாவை கூட 5 வயசு குழந்தை தாத்தா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தலாம். சில பேர் சொல்லுவாங்க வாழ்த்துவதற்கு வயதில்லை அப்படின்னா, வாழ்த்துவதற்கு வயதில்லை சின்ன குழந்தை வாழ்த்த முடியாதுங்கிற அர்த்தம் கிடையாது. எந்த வயதுல உள்ளவர்களா இருந்தாலும் பரவாயில்ல வாழ்த்தலாம். அப்படின்னா நல்ல மனசுதான். நல்ல மனசு இருந்தா யாரை வேணாலும் வாழ்த்தலாம். கண்டிப்பா. இறைவன் யாரை இந்த மாணிக்க வாசகர் வாழ்த்தணும்னு நினைச்சாரு. ஆனா வாழ்த்தணும்னு நினைக்கும் பொழுது யாரை வாழ்த்துறதுன்னு இவருக்கு தெரியல. மரத்திற்கு 1 அறிவு, புழு பூச்சிக்கு 2 அறிவு, ஊர்வனம் 3 அறிவு, பறவைகளுக்கு 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு. உலகத்துல உள்ள மரத்தை எல்லாம் வாழ்த்தணும்னா நம்மளால முடியுமா? இதுக்கு மேல முடியாது. முனிவர்களுக்கு 7 அறிவு, தெய்வங்களுக்கு 8 அறிவு அப்படின்னு சொல்லுவோம். ஆமா. புழு பூச்சிகள் எல்லாம் இந்த உலகத்துல உள்ள புழு பூச்சி எல்லாம் ஒவ்வொன்னா வாழ்த்தணும்னா நம்மளால முடியுமா? கல்பமானாலும் வாழ்த்த முடியாது. ஊர்வனம் எல்லாத்தையும் வாழ்த்தணும்னா முடியுமா? முடியாது. பரப்பனை எல்லாத்தையும் வாழ்த்த முடியுமா? முடியாது. விலங்குகளை எல்லாத்தையுமே ஒவ்வொரு விலங்கா உட்கார்ந்து வாழ்த்திக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்காங்க. எல்லாத்தையுமே இந்த உலகத்துல வாழ்த்தணும்னு நினைச்சா வாழ்த்த முடியுமா? முடியாது. அகிலமும் அடக்கம். எதுக்குள் அடக்கம்? ஒன்றினுள் அடக்கம். அகிலம் முழுவதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனைமுகனின் ஓங்கார விளக்கும். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனைமுகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லது நினைச்சா நல்லதுதான் நடக்கும். கண்டிப்பா. நல்லது நினைச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும். ஆமா. எண்ணம் போல் வாழ்வு. ஆமா. அதனாலதான் இது எல்லாத்தையுமே எதுக்குள்ள அடக்கம்? இது எல்லாமே சிவத்துக்குள்ள அடக்கம். இது எல்லாமே எதுக்குள்ள அடக்கம்? சிவத்துக்குள்ள அடக்கம். இந்த சிவனை நம்ம வாழ்த்தனோம்னா இந்த உலகத்தையே வாழ்த்துற மாதிரி உண்மை. அப்படின்றனாலதான் வாழ்த்த ஆரம்பிச்சார். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ஓஹோ. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகிய நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க அப்படின்னு வாழ்த்தார். அப்ப வாழ்த்துவதற்கு என்ன தேவை? நல்ல மனசு ஒண்ணு இருந்துச்சுன்னா தேவை. நல்ல வாழ்த்தலாம். யார் வேணா வாழ்த்தலாம். இப்ப ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? இப்ப மாணிக்கவாசகர் கட்டினாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அங்க உண்மையிலே நடந்தது என்னன்னா, ஒரு இரவுல பூதம் கட்டின கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில உள்ளவங்க பூரா மாணிக்கவாசகர் கட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இரவுல பூதம் கட்டின கோயில். பொழுது விடிஞ்சிருச்சா, பாதி கட்டியும் கட்டாமையும் கிடக்கு. இவர் பரிவாங்க போறாரு. அந்த நிறைய பரியா கதை, அதை சொல்ல போனோம்னா ரொம்ப பெரிய கதை. ஆமா. இவர் போறாரு. போற வழியில பாத்தீங்கன்னா சிவன் கோயில் கட்டின வழி குறையா கிடக்கு. அந்த குறையா கட்டின கோயில பாத்தீங்கன்னா இவர் கட்டுறாரு. அதுக்கு பிறகுதான் மாணிக்கவாசகர் கட்ட ஆரம்பிக்கிறாரு. கட்டின பிறகு இவருக்கு முத்தி கிடைக்குது. அதுக்கு பிறகு நிறைய கதை இருக்கு, அதை சொல்லலாம். ரொம்ப ஏன்னா நீங்க சொன்னது இருக்கே, ஒரு மனிதன் மனிதனை வாழ்த்தலாம். ஆனா தெய்வத்தையே வாழ்த்துற மனிதன் யாருன்னா அது மாணிக்கவாசகர் தான். அதுல என்ன ஒண்ணு தெரியுமா? அவன் அருளாலே அவன்தால் வழங்கி அப்படின்னு ஒண்ணு வரும். அவருடைய அருள் இல்லாம அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகமே இல்லை. அப்ப அவனுடைய அருள் இருந்தாத்தான் வாழ்த்த முடியும். அப்ப அவனுடைய அருள் பூர்ணமா கிடைச்சது யாருன்னா ரொம்ப ஏங்க வாழ்த்துறதுலயுமே பணிவா வாழ்த்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு மாதிரி அடாவடியா ஓ அப்படியா சரி நல்லாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி வாழ்த்துறது ஒண்ணு இருக்கு. இதுல அது பாருங்க, நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அப்படி எவ்வளவு பணிவா அவர் வாழ்த்துறாரு பாருங்க. வாழ்த்தும் பொழுது கூட எவ்வளவு பணிவா அழகா, எவ்வளவு அழகா வாழ்த்துறாரு பாருங்க. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பணிவு மட்டும் இருந்தா போதுமா? துணிவு வேணுமா? துணிவு இருந்தாச்சா பதவியில ஜெயிக்க முடியும். அப்ப பதவியும் பணிவும் துணிவும் இருந்துச்சு அப்படின்னா வெற்றி நிச்சயம். கண்டிப்பா. வெற்றினா எப்படி? எதை நோக்கி போனா வெற்றி நிச்சயம்? பயிற்சி, முயற்சி, பயிற்சி, வெற்றி. அதே முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஆமா. நீங்க ஏன் முயற்சி செய்யாம வந்தீங்க? நானா முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் நீங்க மான்குட்டியை பார்த்த உடனே பிடிக்கல? பிடிக்கும்.
ஏன் பிடிக்கல? இல்ல முடியுமானே? ஏன்? ஏன்னா மான் வேகமும் மனவேகம் அப்படி இருக்கா. பார்த்த உடனே அப்ப உங்களால பிடிக்க முடியாதுன்னு ஒத்துக்கிறீங்களா? கண்ணிமைக்கு நேரத்துல கண்ணை விட்டு மறந்துருமா. அப்பேற்பட்ட வேகமா ஓடக்கூடிய மான். அந்த மானை பிடிக்கணும்னா யாராவது கையால பிடிச்சிருக்காளா? இல்ல, சிவன். ஆனா சிவன் பிடிச்சிருக்காரு. அவர் தார்காவனத்தில் ரிஷிகளால் எகிவிட்ட மான 2 விரலால பிடிச்சாரு. அதே மான்மழு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிவபெருமான் பிடிச்ச மான அதே கையால நான் பிடிக்கிறேன் அப்படின்னு முயற்சி பண்றது தவறா? தப்பு இல்ல. அப்ப யார் முயற்சி? நீங்க முயற்சி செய்றீங்க. கண்டிப்பா கையால பிடிக்கணும்னு. ஆமா. மான் வேகமா மனவேகம்னு சொன்னீங்களே. அப்ப மான் வேகமும் மனவேகம் மனது வந்து ரொம்ப ஒரு மானை வந்து வெள்ளிமலைகளை பார்த்தேன். அந்த மானை பிடிக்கலாம்னு பக்கத்துல போனேன். பக்கத்துல போனோன்னு மான் மிரண்டு ஓட ஆரம்பிச்சது. மான் மிரண்டு ஓட ஆரம்பிச்ச உடனே மானுக்கு பக்கத்துல மானு ஓட 2 பேரும் ஓடி வருகின்ற பொழுது உங்களுடைய திரைப்படத்தில் புகுந்திருக்கு அப்படின்னு. ஆனா மானை பிடிக்க எனக்கு திறமை இருக்கு. உங்களுடைய அனுமதி இல்லாம மானை பிடிக்க கூடாது. காடலில் நீ எண்ணி காடு வளர்ந்து மான் போலும் ஆடுலகம் அதிகல்லா கிளை போலும் தேனியை உண்டு தும்பி திகம்பிக தகவி ஓடும் நானே அரசன் என்று எண்ணி நாளையும் போக்கினேனே. அப்ப மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. அப்ப மனிதரெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழ்வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை. அப்படின்னா என்ன? அந்த ஒண்ணு மட்டும் என்ன? மனிதனாக வாழ்வதற்கு மனிதனுக்கு தெரியும். மனிதனை பிடித்தே வாழணும் அப்படின்னு மனிதனுக்கே தெரியலையா. அப்ப காடு வெள்ளது வளைந்தது என்று வேட முதலிங்கிட்டு வள்ளிக்கு மதங்கிட்டு வடகடா பெந்திட்டும் புள்ளர்தம் சொல்லி கஞ்சி பொறுத்தப்படுகிறது. நல்லதனை கருத வேண்டாம், நஞ்சனை கருதணும்னு சொன்னாங்க. தெரியுதுல்ல? அட என்னமா 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 என்ன இயக்கிற எதை சொல்லி மடுப்புற என்னமா என்ன இயக்கிற என்னமா 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 என்ன இயக்கிற எதை சொல்லி மடுப்புற மன்னன் மகள் என்னமா மதுகள் பேசாது மன்னன் மகள் என்னமா மதுகள் பேசாது வந்திருக்க மானித்தரம் மன கூசாதே 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 தந்தனத்தானே தந்தானே நானே நல்லே நானே நந்தானே தந்தானே நானே தலலா 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 அழகில கொம்பட்டமானது தாரகைய மின்னிடுமானது. மானுக்கு கொம்பு இங்க பாருங்க தலையில தானே. ஆனா நான் தேடி வந்த மானுக்கு கொம்பு தலையில கிடையாது. நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். தலையில கொம்பட்டமானது தாரகைய மின்னிடுமானது. நுழையனை பார்க்கல என்பது பொய்தானே. என்பது பொய்தானே. நோக்கத்தானே ஏற்க முடியுமா சொல்லுடனே 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 தந்தனத்தானே வளைந்ததென்று வேட முதலிங்கிட்ட வள்ளிக மதங்கிட்ட வளகடா வந்துட்டும் புள்ளர்தம் சொல்லி கஞ்சி புறத்தல பெறுகிறேன். என் கண்ணு முன்னால நிக்கி. ஆனா அனுமதி வருது.
நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும் நடுகண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னை பார் வெளிவர நாடகம் முடிவர வேளையில் மறுபடி என்னை பார் நடுகண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னை பார் வெளிவர நாடகம் முடிவர வேளையில் மறுபடி என்னை பார் அலை போட்டு பிடித்தாலும் கிடைக்காது நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு நான் என எண்ண வேண்டும் துடித்து எழுந்ததே கொதித்து சிவந்ததே கதை முடிக்க நினைத்ததே நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும் பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும் மான்குட்டிக்குரிய அங்க லட்சம் அடையாளம் சொல்றேன் கைத்தட்டி அன்புடைய காயாத கனகத்தே நின்றுள்ளாவும் நன்காரிகையே காயாதகானகத்தே நின்றுள்ளாவும் நன்காரிகையே மேயாதமான் இது மேகமான கமலும் பல மங்களம் அனைத்து சுரண்டு படந்தொரு மேயாதம் காணுலாபம் பலகிலே கனகில் படாத நிலையிலே காணுலாபம் பலகிலே கனகில் படாத நிலையிலே காவல் வீதில தீவிரமாகவே காவல் புரிந்திடும் சுந்தரமானது காவல் மீடிய தீவிரமாகவே காவல் புரிந்திடும் சுந்தரமானது காணக்குறவன் அவள் காணக்குயில் காணக்குறவன் தனியளவல காணக்குறவன் தனியளவல காணக்குயிலின் நிகழ்வோடு மேகாதம் தேனும் பாகும் நிலைமாவும் நிற்பதலாதரு புள்ளரு போதும் தேனும் பாவும் நிலைமாவும் தேனும் பாவும் நிலைமாவும் நிற்பதில் அல்லறு புள்ளருவோ தென்னதில் அல்லறு புள்ளரு போனிடும் தகாத கொப்புரிருந்தாடும் சாயாத கொப்புரை இருந்தாடும் அதோதல்தலை நிமிர்ந்து பாயாத மாறா. மாதர கண்டாதுள்ளோ ஒரு மாந்தர கண்டதுண்டோ
ஒரு பெண் குட்டிக்கான அடையாளம் போல் இருக்கின்றது. ஒரு பெண்குட்டிக்குண்டான அடையாளத்தை உங்ககிட்டதுக்குமா சொல்றேன். வேற தெரியலையா? ஓ பாட்டி நல்ல பாட்டி தான். ஐ ஓ பியூட்டி என்ன பியூட்டி தான். ஓ பாட்டி நல்ல பாட்டி தான். ஓ பியூட்டி என்ன பின்னழகை காட்டி சின்ன பையன் கதை மாட்டி மின்னலகை ஆட்டி நல்ல மஞ்சள் விழா நெஞ்சுக்குள்ளாடி. ஓ பாட்டி நல்ல பாத்திதான் ஓ பியூட்டிதான் காத்திருந்தா கண்மணியே பஸ் கிடைக்கும். காதலிச்சா பொன்மடியில் கிஸ் கிடைக்கும். கைவிடுவான் கண்ணையரை பள்ளவன் தான். கை கொடுப்போம் நாங்க எல்லாம் நல்லவன்தான். நிழல் போலாங்கள் வந்தாலே உனக்கே கூச்சமே. கிடைக்கும் பார்வை பட்டாலே கிடைக்கும் மோசமே. ஓடிருந்தோ கல்மனதா உடை மாறி வந்தா கோப்பிடு வாழவிலே வாவா. ஓ பாட்டி நல்ல பாத்திதான் ஓ பியூட்டிதான் பியூட்டிதான் ஓடி வரும் ஓவியமே அழகு மேனகையே. ஓடி வரும் ஓவியமே அழகு மேனகையே. ஒரு மேலதாழ பெற்றவன் ஓ பாரிசாத பூவே அந்த தேவலோகத்தேனே தென்மதுர சீமையில மீனாட்சி கோயிலில கல்யாணம் எப்ப கல்யாணம் 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 விவசாயி கல்யாணம் எப்ப சொல்லும்? விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி சொந்தமா வாங்கி தந்த கை கடிகாரம் கடையில அடகு வச்சு குடிக்கிற நேரம் நேரம் நல்ல நேரம் இது ஜப்பானிய நேரம் சாமி கும்பிடுறா என்ன பாசம் எந்த நேரம் எத்த நேரம் பேச வரையா அவங்க ஒத்தாச்சிக்கிட்ட அண்ணனே எப்படா கோயிலுக்கு போயிட்டு வரும் இருக்காரு என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் அழுகுற? பிள்ளைய திட்டிவிட்டு அப்புறம் அழுவப்படாதுன்னா சிவாஜி கணேசன் சாவித்திரி போதும் போதும் என்று புதியது பாடலுக்கு புதியது பொருள் நிறைந்த பாடலுக்கும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடலுக்கும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடலுக்கும் புதியது அருள் நிறைந்த புலவர் நெஞ்சில் அமுதமென்னும் தமிழ் படைத்த பொருள் நிறைந்த பாடலுக்கும் புதியது அருள் நிறைந்த புலவர் நெஞ்சில் அமுதமெனும் தமிழ் படைத்த பொருள் நிறைந்த பாடல் என்று புதியது. முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்று புதியது முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்று புதியது. முருமையில் காட்டுக்குமரன் கொண்ட இளமை என்று புதியது பொன்முறுவல் கொண்ட குமரன் கொண்ட இளமை என்று புதியது. உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது.
ஆஹா தெய்வமே, அம்மா மந்தேம்மா தாயே, காலையில் வந்திருக்கீங்களே தெய்வமே. போயிட்டு மத்தியானம் வரவா? மத்தியானம் வெயிலாக இருக்கும் தெய்வமே. ஏப்பா தெய்வமே, என்னப்பா வந்து சந்தோஷம். ஏப்பா இந்த ஊர் மக்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் காக்கறனப்பா, நல்லா மழை பெய்யணும், விவசாயம் நல்லா விளையணும், தலைமேடு கால்மேடு நின்று பிள்ளைகளெல்லாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். காக்கறேன்டா. விவசாயம் நல்லா விளையணும், அதுக்கு முதல்ல மழை வேணும். பெய்யும்பா. மழை எப்பப்பா பெய்யும்? பெய்யும்டா. அதான் சாமி, எப்போ பெய்யும் சாமி? பெய்யும்னா விட்டு தொலையா. அது எப்போன்னு சொல்லு சாமி. வர்ற மாதிரி இருக்கு, அப்புறம் வராமல் போயிடுது. மேகம் கூடிட்டா பெய்யும்டா போடா. சாமி சொன்னா சரியா தான் இருக்கு. தெய்வமே, வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. ஆமாப்பா. இது உனக்கு சொந்த ஊரு. ஆமாப்பா. உனக்கு என்ன வேணாலும் கேட்டு வாங்கிட்டு எந்த குறையும் வைக்க மாட்டான். எனக்கு ஒன்றும் வேணாம்டா ஐயா, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கப்பா. ரொம்ப சந்தோஷப்பா. ஏப்பா வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிறதெல்லாம் யாரும் தெரியுதா? இதெல்லாம் ஏன் மட்டும் குஞ்சுற அம்புட்டேன். இதெல்லாம் உங்க குஞ்சா? ஆமாப்பா. இது பூரா உங்கோட்டு குஞ்சுனா உங்க குஞ்சு இங்கே வாடகைக்கு போயிருக்கா? சரி சரி சரி, கோவப்படாம. அப்பா, இந்த பொண்ணு மாப்பிள்ளை பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. சேர்ந்து நிற்க சொல்லப்பா. பொண்ணு மாப்பிள்ளை சேர்ந்து நின்னுங்கப்பா. எப்படிப்பா இருக்கு பொருத்தம்? 127 பொருத்தம் இருக்குடா. 127. எந்த ஜாதகக்காரன் இத்தனை பொருத்தம் சொன்னது இல்லையப்பா. ஜாதகக்காரன் பெருசா சாமி பெருசாடா? சாமி தான் பெருசு. நீங்க சொன்னா சரியா இருக்கும். ஏப்பா, பிறக்கிற புள்ள ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு சொல்லவே இல்லையே. என்னைய சோதனை போடுறியோ? கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், உனக்கிட்ட தானே கேட்க முடியும். பிறக்கிற உள்ள சும்மா சொல்லுப்பா. பிறக்கிற உள்ள பொம்பளை பிள்ளடா போடா. ஆஹா, தப்புச்சுன்னா ஆம்பளை பிள்ளடா. சாமி சொன்னா சரியா தான் இருக்கும். ஏப்பா, வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, நீ யாருன்னு உன் பேரை கொடுக்கவே இல்லையே. நான் தானப்பா. காளியாத்தாவா, மாரியாத்தாவா, மந்தேமனா, ஐயனாரா, கருப்பசாமியா? நான் தானப்பா. நான் தானே? யாரு? நான் தான்டா. தெய்வமே, இப்ப தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சுக்கிட்டியா? வந்தது யாருன்னு நல்லா தெரியுது. சொல்லு. நொண்டி கருப்பு தானே? நொண்டி கருப்பு இல்ல. சரி சரி, எங்களுக்கு தெரியல, நீனே சொல்லு. நீ யாரு? நான் தான். நான் தானா? யாரு? நான் தானா? யாரு? நான் தாங்க வருது சாமி. நான் தானா? யாரு? உங்களோட தானே வண்டியில வந்த. அப்புறம் யாருன்னா நக்கல் பண்ணுங்க பாரு. முருகா கேள்வி வாயில குத்துங்க, 4 குத்து. வாட் இஸ் திஸ் முருகா? கம் அண்ட் டெல் மீ ப்ளீஸ், டேக் இட். முருகனை காண வரும் பக்தர்கள் எல்லாம் ஆடி பாடி வருவது வழக்கம். வந்தது யார் என்று தெரிந்து கொண்டாயா? அறிந்து கொண்டேன். இதுவரை வரையும் உன்னோடு விளையாடியது எல்லாம் யான்தான். உன்னை திருமணம் செய்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன். என்ன வரம்? இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தெய்வயானை வெளியின்று அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி. அறியாதவளா நீ? உனக்காக முதலிடத்தை கொடுப்பதற்காக பூலோகத்தின் வலது பக்கத்தை வைத்திருக்கிறேன். என்று முதல் பூலோக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வானை என்று அழைக்கட்டும். என்று முதல் உன்னாசை நிறைவேறட்டும். ரகுபதி ராகவ ராஜராம் பணித்த பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜராம் பணித்த பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜராம் பணித்த பாவன சீதாராம். சீதாராம் சீதாராம். சமர சாமிகள் நாமம் வாழ்க வாழ்க. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம். இதுகாரும் நாடகத்தினை கண்டுகளித்த ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றி.